अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் டிசம்பர் 22ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், தனுர் ராசி, துவிதியை திதி, ருஷப ராசி அல்லது ருஷப லக்னம். அதுலேயுமே இந்த நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள் குரு வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம், சந்தோஷம். ஆனால் சனி பார்வையிலையும் குரு வக்கர பார்வையிலையும் மாட்டிக்கொண்டிருப்பது கவனத்துக்குரிய விஷயம். அதுவும் உத்திராட நட்சத்திரங்கிறதுனால சூரியன் நட்சத்திரங்கிறத அதே இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால் பரவாயில்லன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கும்னா மெயினாக கும்பத்துக்கு மிதுனத்துக்கு, அதே மாதிரி துலாத்திற்கும் எவ்வளோ பரவாயில்ல. இதில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக மேஷம், சிம்மம், தனுசு இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசு சார்ந்த துறைகள், முதல் பையன், அதே மாதிரி அப்பா, இவங்க மூலியமாக ஒரு முக்கியமான டெசிஷன் நாள் எடுக்கிற மாதிரி வருது. மிக முக்கியமான வழிபாடுகளில் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் ஆஷ் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் இந்த மாதிரி கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது பொதுவாகவே இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்க வேண்டும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை இருந்தால் உடனே போய் முடிச்சுக்கிறது நல்லது. எதுக்காகவும் யாருக்கிட்டையாகவும் சண்டை இழுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள்னு சொல்லலாம். பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு. கலத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால யாருக்கெல்லாம் பொதுவாகவே குரு வக்கரம் சனி வக்கரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு மாதத்தில் பையன் செட் ஆகிடுவான், பொண்ணு செட் ஆகிடும். என்னுடைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த வேலைகள் எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். மற்றவர்களால் லாபம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். 6ஆம் இடம் வலுவாக இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக வேலையே இல்லாதவனுக்கு கூட வேலை கிடைக்கும். ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சார் சுச்சுவேஷன் சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். மருத்துவர்களுக்கு யோகமான நாள். பெண்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் சண்டையிட்டு காரியத்தை ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி, இடமாற்றங்கள், தொழிலில் பெரிய ஒரு ஏற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள். பெரிய கஷ்டமான விஷயம்லாம் ஈஸியாக முடிஞ்சிடுங்கிற மாதிரி நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும். யதார்த்தமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்குது. 4ஆம் இடம் பேசிக்கலாக நல்லா இருக்குன்னா வீடு அமையும், வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் தீரும், சொந்த பந்தங்கள் உறவுகள் கண்டிப்பாக அதிகமாக நம்மளை
வந்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாள் ரொம்ப, அதாவது வங்கியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கும். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அப்பா மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பசங்களுக்கு சின்ன மாற்றம் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள். ஒரு சில பேருக்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து சின்ன சின்ன தடை தாமதங்களுக்கு அப்புறம் நடக்கும். ஆனால் நடந்து முடிஞ்சிடும். அண்ணன் தம்பிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக அக்ரெசிவாக இருக்கக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றமான நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதுக்கும் மேலே பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய நாள். பழைய பணம் ஏதாவது வரணும்னா கூட இன்றைய நாள் வந்து சேர்ந்துடும். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலோகங்களை வைத்து, அதாவது வியாபாரத்தில் இந்த காப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க, பொதுவாகவே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க, இல்லைனா கோதுமை வைக்கிறவங்க, அந்த அரிசி பருப்பு வைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் மெயினாக எதுவாக இருந்தாலும் சரி உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. அமோகமான நாள். வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. ஏற்றங்கள் தான் வாழ்வில் மிக முக்கியமானது. அது இன்றைய நாள் உங்களுக்கு பல்ச்சுன்னு இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஹெல்த் பிரச்சனை கிளியர் ஆகும். ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்று தான், உங்கள் ஹெல்த்து பார்த்துங்க. அதாவது என்னென்னா, மற்றவங்க ஹெல்த்தெல்லாம் நல்லாயிருக்கும், உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர், ஓவரான வன்மம், குற்றம் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கும். அதை பார்த்து நீங்கள் பொறுத்துக்கவே முடியாது. அந்தளவுக்கு கோபத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக ஆகும். நம்ம சொன்னாலும் சொல்லினாலும் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி வரும், இருக்கிற இடத்துல மாறுற மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு உதவிகரமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட்டில் ஏண்டா பண்ணோம் நம்மளே தலையடிச்சிக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். நல்ல லாபம் எதுலையாக இருந்தாலும் சரி, சரியான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. எந்த விஷயத்துக்கும் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும். பெரிய பொறுப்பான விஷயங்கள்லாம் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான தெய்வங்களில் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளில் மாற்றம். ஒரு சில பேருக்கு வேலை மாறும், இல்லை டிபார்ட்மெண்ட் மாறும். பாஸோட குடைச்சல் தாங்க முடியாது, இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரி கூட நடக்கலாம். அதுவும் நான் பார்க்குறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடைச்சல் கூட இருக்கிறவங்களே கொடுப்பாங்க, அரசியல் பண்ணுவாங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க போதும், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே நல்லபடியாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.